2010 இருந்து 2015 வரைக்குமே கல்யாணத்துக்காக பார்க்குற பொண்ணு அஜ்மரை சேர்ந்த பொண்ணா இருந்தா அந்த பொண்ணோட போட்டோஸை அங்க இருக்க பிரஸ் ஆபீஸ்ல காட்டி இந்த பொண்ணோட நியூட் போட்டோஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்கறது அங்க ஒரு வழக்கமாவே மாறி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல இருக்க அஜ்மர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ற மக்கள் எல்லாரையும் போல அவங்க குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஸ்கூல் படிக்கிற 15 வயசு பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறா. இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. அதுல சில பேர் அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிருப்பா, வீட்டுல அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னும், இன்னும் சில பேர் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருப்பா, டீச்சர் திட்டிருப்பாங்க, அதனால இறந்து போயிட்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சூசைட் கேஸ் ஆனதும் அதை கேள்விப்பட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போன அந்த ஏரியா போலீஸ் அவளோட பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. பட் அங்க எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போக அந்த கேஸை அப்படியே கிடப்பில போடுறாங்க. கொஞ்சம் மாசத்துல அஜ்மர்ல இருக்க ஸ்கூல் படிக்கிற இன்னொரு 12 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் நடந்ததோ அதே தான் இந்த பொண்ணுக்கும் நடக்குது. பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு விசாரணை நடக்குது. பட் இந்த தடவை ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும்னு யோசிச்ச போலீஸ் அவளோட கிளாஸ் டீச்சர்ல இருந்து ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் நோ யூஸ். போலீஸ் எதிர்பார்த்த எந்த ஒரு தகவலும் அங்க கிடைக்கல. இதுக்கு நடுவுல அட்டாப்சி பண்ண அந்த பொண்ணோட பாடியை பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அங்க அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த கேஸை வேற கண்ணோட்டத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்ச நாள்ல அதே அஜ்மர்ல இன்னொரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. எஸ், மூணாவதா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா. பட் இந்த தடவை சூசைட் பண்ணிக்கிட்டது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிடையாது, காலேஜ் படிக்கிற பொண்ணு. சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஏஜ் கேட்டகரியில தான் டிஃபரெண்ட் இருந்துச்சே தவிர போலீஸ் விசாரிச்ச முறையிலையும் அதுல அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லயும் எந்த வித்தியாசமும் இல்ல. முதல் 2 பொண்ணுங்க தற்கொலை பண்ணி இறந்திருப்பா, இது ஏதோ தனிப்பட்ட பிரச்சனைன்னு நினைச்ச மக்கள் அதுக்கப்புறம் வரிசையா பொண்ணுங்க இறந்து போறதை நினைச்சு அவங்களுக்கு ஒரு கலக்கம் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு குழம்பி போறாங்க. இப்படி மொத்த மக்களும் குழப்பத்தில் இருந்த சமயத்துல அஜ்மர் சிட்டியே நாளுக்கு நாள் பரபரப்பா காணப்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் அஜ்மர்ல இருக்க ஃபேமிலிஸ், குறிப்பா பெண்கள் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அன்னையில இருந்து 10வது நாள் அடுத்தடுத்து வந்த 2 பொண்ணுங்களோட சூசைட் நியூஸ் மொத்த அஜ்மரையும் கதிகலங்க வைக்குது. இதுல இருந்து போன பொண்ணுங்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க அடுத்தடுத்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அப்பதான் போலீஸ் இந்த பொண்ணுங்களோட தற்கொலையில ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கிறத கெஸ் பண்ற. 2010 இருந்து